32 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள மினி டைடல் பூங்காவை திறந்து வைத்தார் முதல்வர் ஸ்டாலின். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் 37 கோடி ரூபாய் செலவில் மினி டைடல் பூங்காவுக்கும் அடிக்கல். வேலூர் மாவட்டம் அப்துல்லாபுரம் கிராமத்தில் மாவட்டம் அண்டகலூரில் ரூபாய் 37 கோடி மதிப்பீட்டில் 63,300 சதுரடி பரப்பளவில் தரை தளத்துடன் 3 தளங்கள் மற்றும் மேல்தளம் கொண்டு 600 தகவல் தொழில்நுட்ப வல்லுநர்கள் பணிபுரியும் வகையில் கட்டப்பட உள்ள டைடல் நியோ பூங்கா. தமிழகத்தில் நடைபெறவுள்ள 14வது ஆடவர் ஹாக்கி இளையோர் உலகக்கோப்பை போட்டிக்கான காங்கேயன் லட்சினை வெளியீடு. போட்டிக்கான வெற்றி கோப்பையையும் அறிமுகம் செய்தார் முதல்வர் மு.க. ஸ்டாலின். சென்னையில் எடப்பாடி கே. பழனிசாமி தலைமையில் அதிமுக மாவட்ட செயலர்கள் கூட்டம். தேர்தல் வியூகம், வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தம் தொடர்பாக மாவட்ட செயலர்களுடன் ஆலோசனை. பாஜக தம்மை இயக்க முடியாது என அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட செங்கோட்டையன் பதில். அதிமுகவில் நிலவும் குடும்ப அரசியலால் மூத்த நிர்வாகிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் குற்றச்சாட்டு. மகன் தலையிடுறாரு, அவருடைய மைத்தினர் உங்களுக்கு தெரியலாம், டிவிலாம் வந்துட்டு இருக்காரு. அந்த தொகுதிக்குள்ள மாவட்டத்தில் பண்ணுறாரு, நீங்கள் அவர் மர்மம் பண்ணுறாரு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவருடைய எங்கெங்கே இயக்குறாங்கிறது வந்து நீங்கள் மீடியாவில் இருக்கிறதுக்கு தெரியாதில்ல. அதுதான் அதை பற்றி சொன்னேன். மூத்த நிர்வாகிகளுக்கு அது இடையூறாக இருக்கும். கோவையில் பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட பெண்ணை கண்டுபிடிக்க 4.5 மணி நேரம் தாமதம் ஏன்? காவல்துறையினருக்கு அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி. பாமக சட்டமன்ற உறுப்பினர் அருள் உட்பட ராமதாஸ் ஆதரவாளர்கள் மீது தாக்குதல் நடத்திய விவகாரம். 7 பேரை கைது செய்து காவல்துறையினர் விசாரணை. ராமதாஸை சுற்றிலும் துரோகிகள் இருக்கும் வரை அவரோடு சேரமாட்டேன் என அன்புமணி திட்டவட்டம். தந்தையிடமிருந்து தன்னை பிரித்து விட்டதாகவும் வேதனை. இன்று ஐயாவை சுற்றி இருக்கின்ற துரோகிகள், தீய சக்திகள், திமுகவின் கைகூலிகள் இருக்கின்ற வரை நான் அங்கே சேர மாட்டேன், நான் அங்கே இணைய மாட்டேன். மாமல்லபுரத்தில் தாவேகாவின் சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் கரூரில் உயிரிழந்த 41 பேருக்கு கூட்டத்தில் இரங்கல். சட்டமன்ற தேர்தல் பணிகள், பூத் கமிட்டி வேலை, தொண்டர் அணி பணிகள் குறித்து ஆலோசனை. கூட்டணி நிலைப்பாடு பற்றி முடிவெடுக்க விஜய்க்கு முழு அதிகாரம் வழங்கி தாவேகா பொதுக்குழு தீர்மானம். முதல்வர் வேட்பாளர் விஜய் தலைமையில் தேர்தலை சந்திப்போம் எனவும் தீர்மானம் நிறைவேற்றம். தீர்மானம் 12. கூட்டணி நிலைப்பாட்டில் தலைவர் முழு அதிகாரமும் வழங்கும் தீர்மானம். தமிழகம் முழுவதும் கோடான கோடி மக்களின் பேராதரவு பெற்று முதன்மை சக்தியாக திகழும் தமிழக வெற்றிக் கழகத்தின் மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் நம் வெற்றி தலைவர் அவர்கள் தலைமையில் 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திப்பது என்றும் தேர்தல் கூட்டணி தொடர்பான அனைத்து முடிவுகளும் எடுக்கும் முழு அதிகாரத்தை கழக தலைவர் அவர்களுக்கே வழங்கி கூட்டம் பொதுக்குழு ஒப்புதல் அளிக்கிறது. நன்றி. சென்னை மெரினாவில் கடலில் இறங்கி தூய்மை பணியாளர்கள் போராட்டம். தனியார் மயத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராடியவர்களை கைது செய்தது காவல்துறை. மாநகராட்சி பணி வழங்கு. தீர்வு காண்க.
ஐயா உங்க குடும்பம் பட்டியாக உதவுகிற ஐயா. ஐயா நாங்க பட்டியாக்குற ஐயா. ஐயா சோறு இல்லாதக்கிற ஐயா. ஐயா ஐயா கொஞ்சம் கண்ணு திறந்து நீங்க எங்களை பார்த்து. பரந்தூர் விமான நிலைய திட்டத்திற்கு 1000 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட்டிருப்பதாக வருவாய்த்துறை தகவல். இழப்பீடு தொகையாக 400 கோடி ரூபாய் வழங்கப்பட்டிருப்பதாக அறிவிப்பு. சென்னையில் தற்காலிக கொடி கம்பங்களை நட மாநகராட்சியிடம் முன் அனுமதி பெற வேண்டும். அனுமதி பெறாத கம்பங்கள் முன் அறிவிப்பின்றி அகற்றப்படும் என எச்சரிக்கை. பீகார் சட்டமன்றத்திற்கு நாளை நடைபெறுகிறது முதற்கட்ட தேர்தல். 121 தொகுதிகளில் வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகள் மும்முரம். மகாராஷ்டிர மாநிலம் சாங்லி மாவட்டத்தில் உள்ள இஸ்லாம்பூர் பகுதி ஈஸ்வர்பூர் என பெயர் மாற்றம். உள்துறை அமைச்சகம் ஒப்புதல் வழங்கியதை அடுத்து பெயர் மாற்றம் அமல். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 560 ரூபாய் குறைந்தது. நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு சவரன் தங்கம் 90,000க்கும் கீழ் இறங்கியது. வெள்ளியின் விலை கிராமிற்கு 2 ரூபாய் குறைந்து 163 ரூபாய்க்கு விற்பனை. 1 கிலோ வெள்ளி 1,63,000 ரூபாய்க்கு விற்பனை. ஐப்பசி மாத பௌர்ணமியையொட்டி சிவன் கோவில்களில் அன்னாபிஷேகம். கங்கை கொண்ட சோழபுரத்தில் உள்ள சோழீஸ்வரருக்கு அபிஷேகம் செய்ய பொங்கப்படும் 1000 மூட்டை அரிசி. திருவண்ணாமலையில் கிரிவலம் முடித்து ஊர் திரும்ப ரயில் நிலையத்தில் குவிந்த பக்தர்கள். ரயில்களில் ஏற முண்டியடித்துக் கொண்டு சென்றதால் கூட்ட நெரிசல். கோவை வடவள்ளி அருகே சாலையில் தறிகெட்டு ஓடிய குதிரைகள். வாகன ஓட்டியை குதிரை கடித்ததால் பரபரப்பு. சத்தீஸ்கர் ரயில் விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 11ஆக உயர்வு. ரயில்வே சார்பில் தலா 10 லட்சம் ரூபாயும் மாநில அரசு சார்பில் தலா 5 லட்சம் ரூபாயும் நிவாரணமாக அறிவிப்பு. நியூயார்க் மேயர் தேர்தலில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த சொரேன் மம்தானி வெற்றி. அதிபர் டிரம்ப் ஆட்சிக்கு எதிரான மக்களின் மனநிலையை காட்டுவதாக அரசியல் நோக்கர்கள் கருத்து.